இல்ல, கடைசியாக நாங்க சேட்டை கொஞ்சம் பார்த்துட்டு போமேனா. ஓ. ஹை. போண்டா. சொல்லி கொண்டு போங்களே பா. فتح مد كسرتين لمتين شط سكون فتح مد لمتين فتحة كسر مد فتحتين لمة كسرة لمة شط كسرتين كسر مد لم مد سكون فتح كسرتين لمتين. நல்ல பரவாயில்ல. அதே அப்டேட் மாஷா அல்லாஹ். இது சின்ன மிஸ்டேக் கொண்டாச்சு. இது நம்ம தைனன்னு சொல்லப்பட்டுட்டு இது வந்து ஃபத்ஹு என்று வந்துட்டு ஃபத்ஹத்துன். ரெண்டு பேரை விடலாம், பிரச்சனை இல்லை. இது இஷ்யூ இல்லை. பட் நல்ல நல்ல அப்டேட். நல்ல ஹை. நான் கடைசியாக பார்த்து ஈக்கிற விஷயங்கள் எல்லாம் சம்மரி பண்ணால் இப்படி சொல்லலாம். வசனத்தில் கடைசியில் நிப்பாற்ற ஸ்டைல்கள், சிக்கல்கள் எல்லாம் படிச்சிட்டோம். நீட்டுதலோடு தொடர்பான ஓதுறதுக்கு அடிப்படையாக தேவைப்பட்ட விஷயங்கள் தொடர்பாக படிச்சிட்டோம். அதே போல் வசனம் ஒன்றை எப்படி நாங்கள் ஃப்ளோர் ட்ரெக்கில் திக்காம எப்படி ஓதலாம் என்கிறதையும் படித்து முடிச்சிக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு எங்களோட ஓதுற பகுதிக்கு வந்தோம்னால் அதில் முதல் பகுதி நாங்கள் இன்றைக்கு ஆரம்பிப்போம். இதில் இருக்கிற முக்கியமான விஷயம் என்னடால், இந்த அலிஃப் என்ற எழுத்து ஓதுற சந்தர்ப்பத்தில் எந்த அமைப்பில் வரணும் என்கிறத பொறுத்த வரைக்கும் முதலாவது இந்த அலிஃப் அல்லது என்ற சவுண்டை உச்சரிக்கிற நேரம், ஓதி கொண்டு போகிற நேரத்தில் இந்த எழுத்து உச்சரிப்பு வார நேரத்தில் அந்த இடத்துலங்கிற நாவை நாங்கள் தூக்கப்படாது அல்லது நாவை அசைக்கப்படாது. நாவானது இருக்கின்ற அந்த அமைப்பில் இருந்து கொண்டுதான் இந்த என்றதை நாங்கள் உச்சரிக்கணும். அது தொண்டையினுடைய நல்லாவே முன்பகுதி, ஆரம்ப பகுதியில் தான் அந்த சவுண்ட் வரும். தொண்டையால அல்லது தொண்டையினுடைய கீழ்ப்பகுதிக்கெல்லாம் நாங்கள் போகக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், சவுண்ட் வந்து கீழ் நோக்கி போகணும். ஆ என்றால் சவுண்ட் மேல் நோக்கி போகும். அதை நாங்கள் என்றால் சவுண்ட் சரிவாக கீழ் நோக்கி போகும். ஆகவே டவுன் ஷேப்பில் போகிறதும் பிழை, ஆகவே மேல் ஷேப்பில் போகிறதும் பிழை. ஒரு கீழ் நோக்கி சரிவாக போகிறதுங்கிறது தான் இங்கே இருக்கிற முக்கியமான விஷயம் அ என்றது. சரி, இன்னொரு விஷயம் உண்டு. ஏனென்றால் இது அலிப்புக்கு மாத்திரம் உரிய ஸ்பெஷலான சிறப்பான ஒரு சிறப்பு பண்பு என்னென்றால், அலிஃப் அல்லது 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 இந்த சவுண்ட் அலிஃப் எந்த அடையாளத்தை பெற்று வந்தாலும் அதுக்கு முன்னால் இருக்கிற எழுத்தை விட்டும் அவர் தெளிவாக வேறுபடுத்தப்பட்ட நிலையில தெளிவுபடுத்தி உச்சரிக்கக்கூடியவராக, வெளிப்படுத்தி உச்சரிக்கப்படக்கூடியவராக அலிஃபீக்கும். முன்னாடி வார எழுத்தோட சேர்ந்து போச்சு என்றால் அலிஃப் சவுண்ட் முழுமையாக ஒரு வாரில் விட்டும் இல்லா போன மாதிரி போயிடும். சரி, இப்போ நாங்கள் இதில் சில வசனங்களை பார்ப்போம். அஹ், பார்க்குற நேரம் உங்களுக்கு இதில் விஷயங்கள் விளங்கும். முதலாவது وأما السائل فلا تنهر 3 செகண்ட் நீட்டி ராகம் விடுங்க. நீ ஓதுறே சரி, ராகம் எடுத்தா சரி. சீன்ல وأما சீன்ல 3 செகண்ட் நீட்டி ராகத்தை எடுத்தீங்கன்னா சரி. وأما السائل فلا تنهر. இப்போ நான் கடைசியா விஷயம் மட்டும் சொன்னேன் தானே, அந்த ஈர சவுண்டை ச என்ற சவுண்ட்ல இருந்து நீங்க வெளிப்படுத்தலன்னு சொன்னால் அந்த ஈ யாவாக மாறும். ஈல என்று பேசிடும். இதான் நான் சொல்ற அந்த கடைசி பாயிண்ட். அலிஃபுக்கு மாத்திரம் உரிய சிறப்பு பண்பு சீன்ல இருந்து எவ்வாறு பிரிஞ்சு வாடுறதுங்கிறது. இதே போது அப்படி صراط الذين أنعمت عليهم. அதுல சரி, நான் கொஞ்சம் இந்த என்ன சொல்ல கெப்பை குறைக்கணும். இந்த கெப் எடுக்கிறது விளங்கக்கூடாது. கெப் எடுக்கிறது விளங்கிச்சுன்னு சொன்னா நாங்க வசனத்தை ரெண்டா உடைச்சி ஓதுற மாதிரி பேசிடும். صراط الذين أنعمت அது ஜாயின் ஆகுறது மாதிரி வந்துடணும். பட்
நூனுக்கும் அதுக்கும் இடையில தெளிவான வேறுபாடை வெளிப்படுத்தி மீக்கணும். ஒரு முறை ஓதும் பார்ப்போம். ரெண்டாவது. صراط الذين أنعمت عليهم ஓகே, குட். அப்ப நாங்கள் இதில் அடுத்த பயிற்சிகளுக்கு வருவோம். மூணாவதுலேருந்து ஓதி கொண்டு வாங்க. وأنزلنا من المعصرات ماء ثجاجا ம்ஹும். மா அன் மந்திர அடையாளம் தான் பிரச்சனை ஆகி. ஆ, நீங்க அந்த ماء எஸ் அதில் நீட்டல்ல சொன்னா மோசிராத்தி, சாரி, ஓ அன்சல்னா நூன் நா மோசிராத்தில் ரா மீம்ல மா திருப்பி சஜ்ஜாஜால ரெண்டு ஜீம் எல்லாமே ஒரே கேட்டகரியில் வந்துச்சுன்னால் அது குர்ஆன் ஓதுறதுலேருந்து எங்களை வாசிக்கிறது ஸ்டைலுக்கு நோக்கி கொண்டு போய்த்திரும். அது பிள்ளை. நான் மாறணும். இது இன்னொரு இஷ்யூ ஒன்று வரும். சரி, நீ ராம் எடுத்து ஓதுங்களே சொல்லித்தாரு பாவம் வந்த சொல்லித்தாரு. ம். وأنزلنا من المعصرات ماء ثجاجا சரி, இப்போ இதில் மோசிராத்தி என்றதோட நாங்கள் ஒரு மூச்சொண்டு உடவாகிறேனா அப்பதான் மா என்ன நீட்டி ராகம் எடுத்து பின்னுக்கால ஓதுறதுக்கு எங்கள்கிட்ட போதுமான அளவுக்கு சக்தி மூச்சு அடுத்த மூச்சில் ஓதுறதுக்கான ஒரு ஸ்டைல் உண்டு. அப்போ அந்த இடத்துல நாங்கள் நிப்பாட்டலாம். مم. இப்போ தீயன் நிப்பாடப்படாது. படிச்சிட்டோம். مم. இதான் நான் படித்தேன். எப்படி நிப்பாட்டணும்? ات- இத். வெரி குட். அப்போ ராவை எத்தனை செகண்ட் நீட்டணும் என்றால் அங்கே அடுத்த அடுத்த இஷ்யூ வரும். எத்தனை செகண்ட்? 2 செகண்டுக்கு ரெண்டு கூட. செகண்டை விட கூட நீட்டணும். அப்போ அந்த அந்த ஓதலுக்கு மாறணும் தான் எங்களோட ஓதல் ஓதலாக வரும். ட்ரை பண்ணல. وأنزلنا من المعصرات ماء ثجاجا சரி, இப்ப எங்களுக்கு இப்ப நீங்க ஓதுற அமைப்புல ஓதுறதுல ஒரு சிக்கல் ஒன்று என்றால் இப்போதைக்கு நாங்க சில விஷயங்கள் படிக்க வேண்டி வரும். அது வரைக்கும் நீங்க என்ன இப்ப நிப்பாட்டினால் இதுலேருந்து போக வேணாம். அப்படி போடுறது சில இடங்கள்ல குர்ஆன்ட கருத்தை நாங்க தலைகீழாக மாத்தி எடுத்த மாதிரி பேசிடும். அப்ப எங்களுக்கு அதுலேருந்து சேஃப்டி என்னன்னு சொன்னால் இப்ப மோசிராத்துல நிப்பாட்டினா இது ரெண்டு தானே ஒரு சொல் மினல். அப்ப இதுலேருந்து நாங்க இப்படி பேய்த்து கொள்றது எங்களுக்கு சேஃப்டி இல்லைங்களா. وأنزلنا من المعصرات திருப்பி من المعصرات ماء ثجاجا. அப்ப மூச்சும் பேலன்ஸ் ஆகும். நாங்களும் காப்பாற்றப்பட்டுருவோம் அந்த கருத்துக்களை தலைகீழாக சிதைச்சு சிதைச்சு ஓதுறதுலேருந்து. இந்த அமைப்பை கொஞ்சம் பிடிச்சு கொள்ளணும் எல்லா இடத்துலையும். நாங்கள் ஒரு கட்டம் தாண்டும் வரைக்கும் நாங்கள் ஒரு கட்டம் வர சொல்லுவோம். என்னென்ன இடங்கள்ல உங்களுக்கு இப்படி ரிப்பீட் இல்லாமல் ஓதலாம் என்கிற தலைப்போண்டு வரும். அது வரைக்கும் நீங்க இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். திருப்பி ஒருக்கா ஓதிட்டு போங்க மூணாவது இங்கிலீஷ். وأنزلنا من المعصرات ماء ثجاجا ஓகே, நாலாவது. إلى فيهم رحلة الشتاء والصيف ஸ்டார்டிங் இலா ஃபீஹிம் என்று ஓதுனீங்க அப்படித்தானே? அது எப்படி அது? أوه. லாமுக்கு வந்துக்கிற அடையாளம் என்ன? அலிஃபுக்கு வந்துக்கிற அடையாளம் என்ன? إي ரெண்டு அடையாளமும் என்ன சொல்லுங்க பாப்போம். ஞாபகம் பாப்போம். قسم வெரி குட். قسم الدم பத்தும் கஷ்டம் பத்தும். قسم அப்போ ரெண்டுடையும் நேச்சர் உண்டு தான். ரெண்டு أوه. வயலுக்கு வேணும் வேணா அப்போ சரியா ஸ்டார்ட் ஆனா சரி. போதும் பாப்போம். إي ம். إلى وندرك ஓ ஓ ஈலா. ஈலா எப்படி லாவை நீங்க நீட்டினீங்களோ அதே அமைப்புல ஈய நீட்டினா சரி. கூடக்கூடாது. ஒரு செகண்ட் தான். إلى فيهم رحلة الشتاء والصيف சரி, இப்போ இதில் இன்னொரு விஷயம் உண்டு. ஒரு சைஃப்ல நீங்க நீட்டுறது ஓகே 2 செகண்ட் வருது. சித்தாய நான் கொஞ்சம் கூட்டினா தான் ஒவ்வொரு அமைப்பு முறை சரி ஒழுங்கு சரி. என்ற தாக்கு மேல மத்திர அடையாளம் மிகுது. இப்போ நீங்க பார்த்துக்கொள்ளலாம் உங்களோட أوه. அடுத்த ஒரு இஷ்யூடிக்குனால் மத்திர அடையாளத்துக்கு நீங்க கொடுக்குற டைமிங் எங்களோட இயல்புல ரொம்ப குறையுது. உங்களோட இயல்புல நீங்க குறைவான أوه. ஒவ்வொரு ஸ்டைல்ல
மதுர அடையாளங்கள் வந்து மிச்சம் சிம்பிளா நீங்க கடந்து போற ஒரு நிகழ்வை தான் நீந்திக்கிறதே தவிர அதுக்குரிய 3 செகண்ட் அல்லது அந்த அளவுக்கு நாங்க நீட்டி ராகத்தை எடுக்கிற அமைப்புக்கு எங்கள்கிட்ட இருந்தில்லை. உங்கள்ட்ட அந்த ம் அந்த இல்லாத பிரச்சனை தான் இப்ப அதை உங்களுக்கு இங்க எங்களுக்கு ஒரு பிழையா காட்டுது. அது விஷயம் ஒன்றும் இல்லை. அது இன்ஷால்லா உங்களோட ம் பிழை என்னட்டு விளங்கி நான் திருத்திக் கொள்ள தானே. இப்ப ரெண்டாவதுலயும் அதே இஷ்யூ வந்துச்சு, ம் மூணாவதுலயும் மா ஆள் வந்துச்சு, இப்ப நாலாவதையும் தாள் அந்த இஷ்யூ வந்துச்சு திருப்பி ஒரு போதும். إيلافهم رحلة الشتاء والصيف. ஓகே அப்ப அதாவது குர்ஆன் ஓரத்துல வந்து நாங்க சொல்லுவோம் வேவ்ஸ், இந்த அலைகள் ஸ்டைல் தானே. இந்த அலைகள் ஸ்டைலுக்கு ம் தான் நீங்க டோனை நாங்கள் எடுக்கணும். சில போது அது உச்சந்தட்டுக்கு போகலாம். அது என்ன சில இதுகள் வந்து மிச்சமே சைலண்டாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் டவுன் ஷேப்புக்கு வரலாம். அப்போ உச்சிக்கு போகிறது திருப்பி டவுனுக்கு வருது, திருப்பி பேலன்ஸ் ஆகி போகிறது, இப்படி அந்த அமைப்புக்கு நான் வந்துடணும். அப்போ வசனம் முடிகிற நேரம் எங்களுக்கு ஒரு ஐடியா ஆகிக்கணும், நாங்கள் இந்த அமைப்பில் இந்த வசனத்தை டோனில் முடிக்கிறோம் என்கிறது உங்களோட நேச்சர், உங்களோட இயல்போட இருக்கிற அந்த டோனில் வந்துடணும். வசைஃப் என்ற நிப்பாட்டினா திடீர்னு நிப்பாட்ட மாதிரி பேசிடும். ம் இப்போ அந்த இப்ப ஷித்தா என்று நல்லா நீட்டி கொண்டு வசைஃப்ங்கிறது ஒரு இன்சிடென்ட்ல நாங்கள் நிப்பாட்டுற இடத்துக்கு அவர் வரக்கூடாது. குர்ஆன் அப்படி ஒரு அமைப்பு நான் போய் தரக்கூடாது. என்ற டோன் அதை டெவலப் பண்ணணும். டோனை டெவலப் பண்ணுறதுக்கான ஐடியா தான் இது. அதை நீங்கள் எடுத்துக்கொண்டா சரி இன்ஷா அல்லாஹ். சரி, அஞ்சாவது வாங்க பாவம். بأن ربك أوحى لها. திருப்பி ஒதுங்க இல்லை சின்ன பிள்ளை ஒன்று இது, நான் திருப்பி அந்த கேள்வி கேட்கிறேன் பாப்போமா. بأن ربك أوحى لها. இதில் பாருங்க, ரெண்டு அலிப்பும் நீங்கள் ஒரே உச்சரிப்பா உச்சரிச்சிங்க அப்படியா? வித்தியாசம் விளங்கிச்சா? بأن أوه. ஸ்டார்டிங் பி அன்ன என்று أوه. உச்சரிச்சீங்க, பின்னாடி அவ் சவுண்டை உச்சரிச்சீங்க. ஒரே எழுத்து ரெண்டு வடிவத்தில் உச்சரிக்கப்படுது. இதுவும் எங்கட أوه. நாங்கள் அன்றாட மோதல்ல வந்திருக்கிற இஷ்யூ தான் இது. அப்போ ரெண்டுமே சவுண்டுக்கு மாறணும். பி அன்ன, பி அன்ன, பி அன்ன, சின்ன வித்தியாசம் தான். ஆ أوه. திருப்பி ஒரு காலம். بأن ربك أوحى لها. சரி. ஹை, இதோட சேர்த்து நாங்கள் இன்னைக்கு இது ஒரு விஷயம் ஒன்றை மட்டும் எட் பண்ணுவோம். ஹை, இது வந்து பார்ப்போம். إن شانئك هو الأبتر. சரி, ஏன் இல்லை அபுத்த ரெண்டு ஓதணும் என்ன ஞாபகம் இல்லைக்குதா? رو من الرمى. இல்ல இல்ல இந்த பாவா ஏன் இபு அப்த ரெண்டு ஓதாம ஏன் அபுத்த ரெண்டு ஓதுறோம் என்ன தெரியும்? அது என்னது ஞாபகத்திலே ஒண்ணும் இல்லை அப்படியா? பல ஃப்ளோல அப்படி பல பட்டிக்கு அப்படித்தானே? இல்லாட்டி ஞாபகத்திலே இருக்குதா? ஞாபகத்துல இல்ல. சரி இல்லை. நல்ல குர்ஆன்ல உண்மையில நல்ல சரி நீங்க ஓதுனது சரி, ஆனா அது ஏதோ ஒரு வகையில சரியா அமைஞ்சிக்கு எங்களுக்கு. குர்ஆன்ல கலக்கி ஓதுறதுக்கான சில எழுத்துக்கள் இது. இப்ப கலக்குதல்ண்டா என்னன்னு கேட்டா இப்ப அதுக்கு ஆன்சர் வந்து இப்ப நீங்க உச்சரிச்சு தானே இபு அப்தர் ரெண்டு ஓதாம அபுத்தர் ரெண்டு ஓதுனீங்க. இது கலக்கிறதுல வடிவம் ஸ்டைல். அதுல ஒன்று பா. அதுல ரூல்ஸ் என்னென்றால் இப்ப நாங்க படிக்க போற இந்த கலக்கிற எழுத்துக்கள் தானே, இந்த எழுத்துக்கள் குர்ஆன்ல எந்த இடத்துல வந்தாலும் சுக்கூண்ட உச்சரிப்பை பெற்று வந்துச்சு என்றால், சுக்கூண்ட உச்சரிப்பு பெற்று வந்துச்சு என்றால் நாங்க அந்த இடத்துல கலக்கணும். சரியா? இதுல ஒன்று பா. பாவை கலக்கி நீங்க எப்படி இபு அல்லது அபு என்று கலக்குனீங்க. சரி, இப்போ இந்த காஃப் வந்து இது எப்படி கலக்கிறதாயும்? பத்து. அக்கு, வெரி குட். பத்து. அத்து, அது. அது, அஜு. அஜ். இதுல சின்ன ஒரு விஷயம் உண்டு என்னென்றால் அப்பு என்று கலக்கினால் அது ஷத்து, அது கலக்குதல் இல்ல. அப்பு அதாவது பால நாங்க நின்றுட்டு போனோம் என்றால் அஜ்ஜி, அத்து, அப்பு, அக்கு என்று நின்றால் அது ஷத்து. குறிப்பிட்ட எழுத்துல நாங்க நின்று போறது ஷத்து. குறிப்பிட்ட எழுத்துல சுக்கூனோட போறது அபு, அஜி, அது, அப்பு, அக்கு என்று சுக்கூனோட சேர்ந்து போறது, நின்று கொண்டு இருக்காம போறது, கலந்து கடந்து போறது நாங்க சுக்கூனா சொல்லுவோம். இந்த வித்தியாசம் விளங்கிச்சா? சரி, அப்போ இது விஷயம் கிளியர்.
இப்போ இதில் இன்னொரு முக்கியத்தை நான் விளங்கிக் கொள்ளணும். நிறைய பேர் இதை கவனிக்கிறதில்ல, அல்லது சொல்லிக் கொடுக்கப்படுறதும் இல்லை, அதை கவனிக்கிறதும் இல்லை. குர்ஆன்ல எங்களுக்கு கலக்கி ஓதக்கூடிய எழுத்துக்களை தான் சொல்லி தரப்பட்டிருக்கு, இந்த அஞ்சும். அப்படி என்றால் அதில் மறுதல ஏனைய எந்த ஒரு எழுத்தையும் நாங்கள் கலக்கி ஓதக்கூடாது. சரி. இப்போ இந்த அஞ்சு எழுத்து கலக்கி எழுமெண்டா அப்போ தெளிவாக சொல்லிக்கலுமே, 24 எழுத்தையும் கலக்குங்கோ, ம். 28ஐயும் கலக்கும். ஆனால் எங்களுக்கு சொல்லப்பட்டு இந்த அஞ்சு தான் கலக்கலாம். இந்த அஞ்சு கலக்கலாம்ங்கிறது அர்த்தம் அடுத்த எழுத்துக்கள் கலக்கி ஓதக்கூடாது. இப்ப இந்த வசனத்தை ஓதுங்க பாப்போம். இதுல நீங்க பிற உடல்ல கீழே இருக்கிற வசனம். إلافهم رحلة الشتاء والصيف. திருப்பியும் இலாபியும் தான் வருது. அது அப்படித்தான் பழகப்பட்டேன்னா ஈலாபியும் ஈலாபியும். إلافهم رحلة الشتاء والصيف. சரி, இப்ப நான் உங்களுக்கு ஒரு வேர்க் கொண்டு தர போறேன் என்றால், நீங்க ஓதினண்டே வசனங்களுக்கு தானே, அதாவது இந்த பாடத்துக்கு வர ம். முன்னால ஓதின வசனங்கள், இந்த பாடம். இதுல ஒரு இடத்துல நல்லா கவனமா கேட்டுக்கொள்ளணும். குர்ஆன்ல கலக்கி ஓதப்படக்கூடாது அல்லது ஓதணும் என்று சொல்லப்பட்ட எழுத்துக்களை தாண்டிய ஒரு எழுத்தை நீங்க கலக்கி ஓதுகிறீங்க இந்த பாடத்துக்குள்ள. சரியா? நான் இது எதுன்னு சொல்லல, உங்களோட ரெக்கார்டிங்கை கேட்டு நீங்க அதை கண்டுபிடிக்கணும். அடுத்த கிளாஸ்ல நான் இன்ஷா அல்லாஹ் இந்த வசனங்களை ஒரு முறை, ஏன்னா எல்லாத்துலேயும் பிழை வந்திக்குது, அப்போ நாங்கள் கட்டாயம் இந்த ஒர்க்கை நாங்கள் ம். ரிவைஸ் பண்ணணும். உங்களோட பிழைகளிலிருந்து முழுமையாக அவங்கள வெளியெடுத்துட்டு நாங்கள் அடுத்த பாடத்துக்கு போகணும். அந்த நேரத்தில் திருப்பி எனக்கு இந்த பாடம் ஓதுகிற சந்தர்ப்பத்தில் எனக்கு பெரும்பாலும் ஞாபகம் வைக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லது நீங்களும் மேலே ஞாபகப்படுத்தலாம், நான் இந்த இடத்துல இந்த எழுத்தை நான் கலக்கி ஓதிக்கிறேன், இதை நான் மாற்றி கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் நீங்கள் ரெடி ஆகிட்டு வரணும். கொஞ்சம் என்ன சொல் சரி. டஃப்பான ஒர்க் உண்டு தான், ஆனால் லேசி. பார்ப்போம் ரெண்டு வேலை இது ஒன்று ரெக்கார்டை கேட்டு உங்களோட மிஸ்டேக்கை நீங்கள் கிளியர் பண்ணணும். ரெண்டாவது, நுணுக்கமான ஒரு பிழை ஒன்றை நீங்கள் விட்டுக்கிறீங்க கலக்கி ஓதிரிச்சு தொடர்பான விஷயத்தில், கடைசியாக படித்த விஷயத்தில், அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கொண்டு அதிலேருந்து நீங்கள் கிளியர் ஆகி கொண்டு வரணும். ட்ரை பண்ணுங்க. கஷ்டமான நான் சொல்ல கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். مغسلات نمشي ننزل. வெரி குட், மாஷா அல்லாஹ். அப்போ ஐடியா ஞாபகம் நிற்குதே. ம். நல்ல மாஷா அல்லாஹ், மிச்சம் நல்ல. அந்த ஐன் வந்து மொசிராத் நான் ரெண்டு முறை நீங்கள் ஓதுனீங்க, ம். ரெண்டு முறை அந்த கவனிச்சு கொண்ட அந்த ஐன் மாறிச்சுது. ஆனால் இப்போ நல்ல போய் கண்டுபிடிச்சிட்டீங்க, நல்ல மாதிரி. அப்போ இன்ஷால்லா எனக்கு இதை அப்போ ஒரு ஒர்க் முடிஞ்சு ஒன்று தான் நிற்கிது. நீட்டுதல் அடையாளங்களை கொஞ்சம் பேணி கேட்டுட்டு ஒரு வசனத்தை கேட்டுட்டு நீங்கள் அதுக்கு பின்னால் அந்த ராகத்தை எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அப்போ மறக்காது. ஏன்னா இது வந்து ப்ராக்டிஸ் தானே. சரி. அடுத்த விஷயம் பிரச்சனை இல்லை, ம். ப்ராக்டிஸில் மட்டும் தான் இஷ்யூ இருக்குது. அப்போ ஒரு வசனம் உதாரணத்துக்கு ரெண்டாவது வசனத்தை ஒரு முறை கேட்டுட்டு அதிலே உங்களோட ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் கொஞ்சம் அந்த வசனத்தை ஓதுங்க. அந்தந்த டோனுக்கு அந்த டைமிங் எடுத்து நீட்டி ஓது படுறதாங்கிறத பார்த்துட்டு அப்படி ஓண்டா ஃபாலோ பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு அது இஷ்யூ கொண்டு வராது. ஓகே சரி. நல்லா ஜஸாக்கல்லாஹ். அடுத்த கிளாஸ்ல இருந்து கண்டிப்பாக. جزاك الله خير. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.